வெல்கம் யூ ஆல் டு மேக் இட் சிம்பிள் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு கன்வென்ஷனல் மெத்தட் எதுவும் பார்க்க போறது இல்லை. நம்ம எல்லாமே ரேஷியோ யூஸ் பண்ணி தான் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முன்னாடி இருக்க நிறைய ஆப்டி டாபிக்ஸோட வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோஸ்டா எல்லா டாபிக்குமே வந்து ரேஷியோ யூஸ் பண்ணி தான் நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோலையுமே அதான். ஸோ ரேஷியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, இப்போ கன்வென்ஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸுங்கிற அன்னோன் வேல்யூ வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ரேஷியோ மெத்தடில் வந்துட்டு எல்லா அப்ளிகேஷன் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்டும் லாஜிக்கும் ரொம்ப அவசியம். ஸோ அந்த கான்செப்ட் எல்லா டாப்பிக்லையுமே அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக நீங்கள் ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதான் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. ஸ்கூலில் இந்த டயக்ராம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன டயக்ராம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலா தான் ஸ்பீட். என்னது? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, அடுத்தது டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, ஸோ அது இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம். ஸோ இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது டயக்ராம் பாருங்கள். ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம். ஸோ நமக்கு ஸ்பீட் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேவா? நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா இது பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ இன்டூ. ஓகேவா? ஸோ அதான் இந்த டயக்ராம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடோட 2 யூனிட்ஸ் என்னது? நமக்கு 2 யூனிட் இருக்கு. ஒன்று கிலோமீட்டர் பர் ஆர், இன்னொன்று மீட்டர் பர் செகண்ட். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிலோமீட்டர் பர் ஆர்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? கிலோமீட்டர் பர் ஆர் வேணும் இல்லையா? ஸோ கிலோமீட்டர் பர் ஆருங்கிறது பெரிய வேல்யூல, ஸோ அதனால நியூமரேட்டர்ல பெரிய நம்பர் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18/5 மீட்டர் பர் செகண்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிலோமீட்டர் பர் ஆர் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் வேணும் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஆர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் பர் செகண்டுங்கிறது என்னது? ஸ்மாலர் வேல்யூ. ஸோ நியூமரேட்டர்ல 5 சின்ன நம்பர் வரும், 5/18. ஸோ இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கன்வர்ஷன். இப்போ அடுத்து வேற என்ன கன்வர்ஷன்? நமக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு? கிலோமீட்டர், மீட்டர். ஓகே, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரை நீங்க சின்ன நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டூ 1000 பண்ணுங்க. ஓகே, மீட்டர்ல இருந்து நீங்க கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை 1000. ஓகே, இப்போ அடுத்தது வந்து டைம். மினிட்ல இருந்து இப்போ செகண்ட் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா செகண்டா மாத்தணும்னா இன்டூ 60. ஓகே, இதே நீங்க மினிட்டா மாத்தணும்னா டிவைட் பை 60. அடுத்து வேற என்ன கன்வர்ஷன் இருக்கு? 1 hour. இப்ப ஆர்ல இருந்து நீங்க மினிட்டா மாத்தணும் அப்படின்னா இன்டூ 60. இதே மினிட்ல இருந்து ஆரா மாத்தணும்னா டிவைட் பை 60. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன கன்வர்ஷன். ஓகேவா? இது எல்லாமே நீங்க எக்ஸாம்ல வந்துட்டு மைண்ட்லேயே நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்த யூனிட்ஸ்லாம் நீங்க எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்காங்கிறத பார்க்கணும். கிலோமீட்டர்னா ஆர்ல இருக்கணும், மீட்டர்னா மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட்ல இருக்கணும். ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸ்பீட் கேட்டிருக்காங்களா, டைம் கேட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டா பார்த்து போடுங்க. ஸோ எந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நீங்க கரெக்டா கன்வெர்ட் பண்ணி போடணும். இப்போ சப்போஸ் நமக்கு ஆர்ல இருந்து செகண்ட் கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, ஆர்ல இருந்து செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா ஆர்ல இருந்து மினிட்ஸ் எவ்வளோ? இன்டூ 60 பண்ணுவோம். அப்புறம் மினிட்ல இருந்து செகண்ட் எவ்வளோ? இன்டூ 60. ஸோ 3600 மல்டிப்ளை பண்ணணும். இப்ப செகண்ட்ல இருந்து ஆர் நம்ம சின்ன யூனிட்டுக்கு வரோம் இல்லையா? ஸோ அதனால டிவைட் பை 3600. ஓகே, இப்ப சப்போஸ் டைம் வந்து நமக்கு 4 hours, நமக்கு சப்போஸ் டைம் வந்து 4 hour 30 minutesன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 4 hours. ஓகேவா? அடுத்தது 30 minutes. ஸோ 1 hourக்கு எவ்வளோ? 60 minutes. அப்ப 30 minutesங்கிறது என்னது? பாதியா? ஸோ 1/2 hour. ஸோ அப்போ இப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? 1/2 hour. 4 1/2 hour. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கன்வர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். If a train with a speed of 60 km per hour cross a pole in 30 seconds, find the length of the train. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 60 km per hourனு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம் வந்து என்னது? டைம் 30 செகண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ட்ரெயின். இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு போல்ல வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னா டிஸ்டன்ஸ் தான்.
ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ நமக்கு இப்போ ஸ்பீட் தெரியும், டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மீட்டர் பர் செகண்டுங்கிறது சின்ன வேல்யூ, ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும், சின்ன நம்பர், ஸோ 5/18. ஓகேவா? நம்ம இப்போ கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். ஓகே, ஸோ நமக்கு 50/3 கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் என்னது 50/3. இந்த 50/3ங்கிறது என்னது, மீட்டர் பர் செகண்ட். டைம் என்னது 30. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் 10. ஸோ ஆன்சர் வந்து என்னது 500 மீட்டர். ஸோ இந்த சம் வந்து என்னென்னா உங்களுக்கு பேசிக்கான கேல்குலேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த சம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். How much time does a rat takes to cover a distance of 18 km moving at a speed of 5 meter per second? ஸோ இந்த கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 18 km, ஸ்பீட் வந்து 5 meter per second. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது, ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும்னா நியூமரேட்டர் வந்து பிகர் வேல்யூவாக இருக்கணுமா? ஸோ 18/5. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா 18 km per hour. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் 18, ஸ்பீட் வந்து 18 km per hour. ஸோ ஆன்சர் வந்து என்னது 1 வருது. ஸோ 1ங்கிறது என்னது டைம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், கிலோமீட்டர் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ டைம் வந்து என்னவா இருக்கும்னா 1 hour. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸ்டு டூக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் நீங்கள் ஆப்டிடியூட் கொஸ்டின் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே கொஸ்டின் கரெக்டாக படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கிட்டாலுமே சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு 2 times பொறுமையாக காமா படிங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ்டு பைக்கும் இன்க்ரீஸ்டு டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10 km per hourங்கிற ஸ்பீட் இருக்கு, அது இன்க்ரீஸ்டு பை 20 km per hourனா என்ன பண்ணுவாங்க, 10 km per hour ஸ்பீட் இன்க்ரீஸ்டு டு 20 km per hourனா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ 10 km per hour ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 20 km per hour அப்படின்னா 10ங்கிறது என்ன ஆகுதுன்னா 10ஓட 20 இன்க்ரீஸ் ஆகுது, அதான் பை. ஓகேவா? இன்க்ரீஸ்டு பை 20. ஸோ 20 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 30 km per hour. ஓகே, இப்போ இங்க 10 km per hour இன்க்ரீஸ்டு டு 20 அப்படின்னா 10ல இருந்து 20 ஆயிடுது. ஸோ இதான் இன்க்ரீஸ்டு பைக்கும் இன்க்ரீஸ்டு டூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் பார்ப்போம். Berlin while going to office reduces his speed by 4/5 of his actual speed and reaches 20 minutes late. Find his actual time. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ல என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவன் பெர்லின் வந்து ஆஃபீஸ்க்கு போறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட்ல போறான், அப்புறம் இன்னொரு ஸ்பீட்ல போறான். ஸோ 2 கேசஸ்லயுமே டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்தா, டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த கொஸ்டின்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, பெர்லின் while going to office reduces his speed by 4/5. ஸோ ஸ்பீட் இனிஷியல், அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆனது. எப்போதுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம், 4/5னா டினாமினேட்டர்ல இருக்கதா இனிஷியலா இருக்க வேல்யூ. ஸோ 5 ரெடியூசஸ் பை 4/5 அப்படின்னா 4 யூனிட்ஸ் குறைஞ்சிட்டா எவ்வளோ ஆகும், 1 யூனிட் ஆயிடும். இதுல வந்து நான் என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கா இந்த கேஸ்ல. ஸோ டைம் வந்து என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைமோட ரேஷியோ 1:5. இந்த மாதிரி ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறதுனால ரீச்சஸ் 20 minutes லேட், அவன் லேட்டா போறான் இல்லையா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன, 4 யூனிட்ஸ். 4 தான் வந்து 20 minutes அப்படின்னா ஃபைண்ட் இஸ் ஆக்சுவல் டைம். ஸோ 1 யூனிட் எவ்வளோ, 1 யூனிட் வந்து 5 minutes. ஸோ 5 minutes தான் என்னது ஆக்சுவல் டைம்.
ஓகேவா, இதுதான் வந்து ரேஷியோ மெத்தட். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ரேஷியோ வச்சே நம்ம போட்டுடலாம். ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பென் நீங்க யூஸ் பண்றதே வந்து குறைஞ்சிரும். மைண்ட்லேயே வந்து ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். Palermo, while going to office, reduces his speed to 4/5 of his actual speed and reaches 20 minutes late. Find his actual time. ஸோ முன்னாடி கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், ரெண்டு கொஸ்டினுமே ஒண்ணுதான். அதுல பை யூஸ் பண்ணி வந்திருக்க கொஸ்டின். இதுல பாருங்க ஸ்பீட், இதுல வந்து ஸ்பீட் வந்து ரெடியூஸ்ட் டு 4/5. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்லயும் பாருங்க ரெண்டு கேசஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டு கேசஸ்லயுமே டிஸ்டன்ஸ் சேம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சேமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் இனிஷியல், அதுக்கப்புறம் ரெடியூஸ்ட். ஓகேவா, ஸோ இதுல வந்து ஸ்பீட் ரெடியூசஸ் டு 4/5. ஸோ 5 இருந்தது 4 ஆயிடுது. ஓகேவா, டைம் எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 4 and 5. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறதுனால 20 minutes லேட். ஸோ ஒரு யூனிட் தான் வந்து 20 minutes. நமக்கு என்ன வேணும், ஆக்சுவல் டைம் வேணும். ஆக்சுவல் டைம்ங்கிறது என்னது, 4. ஸோ 4 into 20 உங்களுக்கு 80 minutes. இந்த 80 minutes வந்துட்டு உங்களுக்கு hourல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 hour equal to 60 minutes இல்லையா. ஸோ 1 hour 20 minutes. Sergio, while going to bank, reduces his speed to 7/11 of his initial speed and reaches in 22 hours. If he had walked at his initial speed, then how much time had he saved? ஸோ இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து குறையுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ டிஸ்டன்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தாலே நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகே, ஸோ ஸ்பீட் இனிஷியலாக இருக்கிறது அப்புறம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக என்ன இருக்குது, 11 இருக்குது, ரெடியூஸ்டு டு 7. ஓகே, ஸோ டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும், 7 and 11. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் குறையிறதுனால ரீச்சஸ் இன் 22 hours. ஸோ கொஸ்டின் நல்லா படிங்க. முன்னாடி கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி போகிறதுனால அவன் இவ்வளோ லேட்டாக போனா அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்பீடு குறையிறதுனால அவன் ஸ்பீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் போன டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீச்சஸ் இன் 22 hours. ஸோ த 11 தான் வந்து 22. ஸோ 11 into 2 தான் 22. ஓகேவா, அப்போ இனிஷியல் டைம் என்னவா இருந்திருக்கும், 7 into 2 14 hours. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இஃப் he had walked at this initial speed then how much time had he saved? ஓகேவா, எவ்வளோ டைம் வந்து சேவ் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. சேவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ். ஸ்பீட் குறையிறதுனால போகிற டைமும் இனிஷியலாக வந்த டைமோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 22 minus 14 8 hours. ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இந்த ரேஷியோ மெத்தட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். Helsinki and Nairobi travel the same distance at the rate of 6 km per hour and 10 km per hour respectively. If Helsinki takes 30 minutes longer than Nairobi, the distance traveled by each is. So இந்த questionலயும் clear-ஆ கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியுது, distance வந்து சேம்னு தெரியுது. ஓகேவா, so speed is inversely proportional to time. Speed of Helsinki, Nairobi. Helsinki எவ்வளோ 6 km per hour. நைரோபி வந்து 10 km per hour. ஸோ டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. ஸோ 10 and 6. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்சிங்கி டேக்ஸ் 30 minutes longer than நைரோபி. ஸோ ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் வந்து 30 minutesனு கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 4 units. ஸோ 4 units தான் வந்து 30 minutes. ஸோ 30 minutesனா என்னது, 1/2 hours. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஈச். ஸோ ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஏன்னா ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம் தானே. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேமா வருதான்ட்டு. ஸோ ஒரு யூனிட் வந்து எவ்வளோவா இருக்கும், 1/2 into 4. ஸோ 1/8 hour. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் ஆஃப் ஹெல்சிங்கியோட ஸ்பீட் எவ்வளோ, 6. நமக்கு எவ்வளோ வேணும், ஒரு யூனிட் வந்து 1/8னா 10 unit எவ்வளோ, 10 into 1/8. ஓகே, cancel ஆச்சுனா 3 2s are 6, 4 2s are 8. then 30/4 வந்து 7.5 km. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து நைரோபியில் போட்டு பார்த்தா நைரோபியில் வந்து எவ்வளோ யூனிட், 6. ஸோ 6னா என்னது, 6/8 units. ஸோ ஸ்பீட் என்னது, ஸ்பீட் வந்து 10 then 6/8. ஸோ கேன்சல் பண்ணா 5 then 4. ஸோ சேம் 7.5 km.
ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு கொஸ்டின்ல முன்னாடி இருக்க கொஸ்டின்ல எல்லாம் வந்து ஆக்சுவல் டைம் கேட்டாங்க, ஸோ ஃபைனல் டைம் ஆக்சுவல் டைம் கேட்டாங்க, ஸோ இதுல வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு எப்போதுமே இந்த ரேஷியோல இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த டாபிக் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ரேஷியோ வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஸ்டின்ல ஒரு ஆக்சுவல் வேல்யூ இருக்கணும். அந்த ஆக்சுவல் வேல்யூ வச்சு தான் நம்ம மீதி இருக்க டேட்டாவை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். Walking at 3/4 of his usual speed, a man is 60 minutes late for his office. Usual time taken by him to cover a distances. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து ப்ரீவியஸ் பார்த்த ப்ராப்ளம் அதுதான். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டைமரை செட் பண்ணிட்டு எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றீங்கிறத பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கன்வென்ஷனல் மெத்தட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சம்ம வந்து நீங்க கன்வென்ஷனல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க நான் சால்வ் பண்றதை பார்க்காதீங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி சால்வ் பண்றீங்க, ஏன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலாங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப இதுல சேம் அதே தான், டிஸ்டன்ஸ் சேம். ஸோ ஸ்பீட், இனிஷியல் அண்ட் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 சேஞ்ச் ஆகுது. ஸோ டைம் வந்து என்னது, இதோட ரெசிப்ரோக்கல் 3, 4. ஓகே, இப்ப ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன, ஒரு யூனிட் தான் வந்து 16 மினிட்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் டைம். ஸோ 3 எவ்வளோன்னு நமக்கு தெரியணும், 3 into 16 minutes is 48 minutes. In covering a distance of 30 km, Tokyo takes 2 hours more than Rio. If Tokyo doubled her speed, then she could have taken 1 hour less than Rio. Find the speed of Tokyo and Rio. ஸோ உங்களுக்கு வந்து நான் டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே டைரக்டா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமே நீங்க ரேஷியோ மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ரியோ, டோக்கியோ. ஓகே, டோக்கியோ டேக்ஸ் 2 hours more than ரியோ. அதுக்கப்புறம் இஃப் டோக்கியோ டபுள்ட் ஹர் ஸ்பீடு வந்து அவ டபுள் பண்ணிட்டானா, she could have take 1 hour less than. இது டோக்கியோட கம்பேரிசன், ஸ்பீடு டபுள் பண்றா, இது வந்து யூஸ்வலாவே இருக்கா. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டோக்கியோவை மட்டும் எடுத்துப்போம். இது வந்து பிஃபோர் யூஸ்வலா இருக்கிறது இல்லையா, இது வந்து ஆஃப்டர். ஸோ ரெண்டு டைட்லயுமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் கவர் பண்ண போறான். ஸோ பிஃபோர், ஆஃப்டர். யாரோடது நம்ம எடுத்துக்கோம், டோக்கியோ. டோக்கியோட ஸ்பீட் மட்டும். ஸோ பிஃபோர் வந்து என்னவா இருக்கு, 1 இருக்கு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து டபுள் பண்றான். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கனால டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ 2:1. ஓகேவா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகனால டைம் அவளுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, இதுதான் வந்துட்டு இங்க வந்து ஒரு 1 hour கம்மியாகுது, இங்க வந்து ஒரு 2 hour அதிகமாகுது. டோட்டலா வந்து டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும், டைம் டிஃபரன்ஸ் வந்து 3 hours. ஓகே, இப்ப நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்துட்டு ஸ்பீட், டோக்கியோட ஸ்பீடும் ரியோட ஸ்பீடும் நமக்கு தேவை. ஓகேவா? இப்ப யூஸ்வல் ஸ்பீட் ஆஃப் டோக்கியோ வந்து என்னவா இருக்கும், யூஸ்வல் டைம். ஓகேவா? யூஸ்வலா அவளுக்கு டைம் என்னவா இருக்கும், 2 units இல்லையா. ஸோ 2 into 3 அவளுக்கு 6 hours ஆகும். யாருக்கு, டோக்கியோக்கு. ஓகே, அப்ப டோக்கியோட ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 30 கிலோமீட்டர். அவளுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, அவளுக்கு 6 hours எடுக்குது. ஸோ 5 km/h தான் டோக்கியோட ஸ்பீட். ஓகே, இப்ப அடுத்தது ரியோ. ரியோ வந்து இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல என்ன, டோக்கியோ வந்து 2 hours அதிகமா ரியோவோட எடுக்கிறா அப்படின்னா ரியோவோட டைம் என்னவா இருக்கும், 2 hours கம்மியா இருக்குமா. ஸோ ரியோவோட டைம் வந்து என்னது, 2 hours கம்மினா அவளுக்கு 6 minus 2 வந்து என்னது, 4 hours ஆகுது ரியோக்கு டைம். ஸோ ரியோட ஸ்பீட் என்னவா இருக்கும், ரியோவோட ஸ்பீட் வந்து 30 divided by 4. ஸோ 7.5 km/h. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் கன்வென்ஷனல்ல போட்டிங்கன்னா ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 2 டோக்கியோட கம்பேரிசன் ரியோ வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து 2 hours அதிகமாகுது, இன்னொன்று வந்து 1 hour கம்மியாகுது. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் அவளுக்கு எவ்வளோ, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 3 hours தான். ஸோ அதான் 1 = 3 hours நம்ம எடுத்து ப்ராப்ளமை வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சிம்பிள். கொஸ்டின் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளத்துல எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்பீடும் டைமோட ரேஷியோ வந்து இன்வெர்ஸ்லின்னு வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சப்போஸ் வந்து டைம் சேமா இருந்துச்சுன்னா, ஓகே,
இப்போ டைம் வந்து சேமா இருந்துச்சுன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் எப்படியா இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணியான ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Shinchan can reach his school in 30 hours. If he reduces his speed by 1/15th of his original speed, he goes 10 km less in that time. Find his initial speed. இப்போ முன்னாடி இருக்க ப்ராப்ளம்ல நம்ம பார்த்தோம் டிஸ்டன்ஸ் சேமா இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ல பாருங்க டைம் வந்து சேமா இருக்கு. ஓகேவா? ஸோ டைம் சேமா இருக்கனால அவன் 10 கிலோமீட்டர் லெஸ்ஸா போறான்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் சேம்னா என்ன பண்ணணும்? ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ ஸ்பீடு இனிஷியல், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சின்சான் வந்து ரெடியூஸ் பண்றான். ஸோ 15 இருந்ததுல இருந்து 15ல இருந்து 1 குறையுது, 1 குறைஞ்சு ரெடியூஸ் என்ன ஆகுது? 14 ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால டிஸ்டன்ஸ் வந்து 15 and 14. ஸோ டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஒரு யூனிட் டிஃபரன்ஸா இருக்கு. அந்த ஒரு யூனிட் தான் என்னன்னா 10 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இனிஷியலான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதுக்கு கவர் ஆயிருக்கு அப்படின்னா 15 யூனிட்ஸ். ஸோ 15 into 10 150 கிலோமீட்டர். ஸோ நமக்கு சின்சானோட இனிஷியல் ஸ்பீட் நமக்கு தேவை. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 150, அதுக்கப்புறம் டைம் வந்து 30 hours. ஸோ ஸ்பீட் வந்து என்னன்னா 5 கிலோமீட்டர் பர் hour. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டு ரேஷியோவை வந்துட்டு ரேஷியோ எழுதுங்க. அப்புறம் ஆக்சுவல் வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்து ஆக்சுவல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A policeman saw Lisbon from a distance of 200 meters and started running towards him. If speed of policeman and Lisbon are 12 km per hour and 10 km per hour respectively, find the distance Lisbon had run before caught. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா போலீஸ்மேன் லிஸ்பன் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். ஓகேவா? இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டைம் சேமாக தான் இருக்கும். லிஸ்பன் இந்த இடத்துல இருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கும் போலீஸ் இங்கே ரீச் ஆகிற டைம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் சேமுங்கிறதுனால speed is directly proportional to distance. Okay, speed policeman Lisbon எவ்வளோ? 12 and Lisbon ஓடது வந்து 10. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸும் சேமுங்கிறதுனால அதே 12 and 10. ஸோ ரேஷியோ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிக்கிட்டா 6 and 5. ஸோ ஒரு போலீஸ் ஓடுறதும் லிஸ்பன் ஓடுறதும் ஒரே டைமுங்கிறதுனால ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து 12 and 10. நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கு? 200 மீட்டர். ஸோ 2 தான் வந்து 200 மீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா டிஸ்டன்ஸ் ஹேட் ரன் பிஃபோர் காட். ஸோ லிஸ்பன் எவ்வளோ ஓடிப்பான்னு நமக்கு தேவை. ஸோ 10 வந்து எவ்வளோன்னு தெரியணும். 2ல இருந்து 5 மல்டிப்ளை பண்ணா 10. அதே மாதிரி 200ல இருந்து 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டருங்கிறது என்னது? 1 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம்னா அதில் டிஸ்டன்ஸ் சேமா, டைம் சேமா, ஸோ ஒரே நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ எடுக்கணும், எதோட ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்கிறத கிளியரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். பெர்லின் and professor start walking from bank towards island. Distance between bank and island is 60 km. Speed of Berlin is 4 km less than that of professor. After reaching at island, professor returns immediately to bank. Then professor meets Berlin at the distance of 12 km from island. What is the speed of Berlin and professor? So இந்த questionல பாருங்க, Berlin and professor இது என்னது? பேங்க், ஐலாண்ட். ஓகே, ஸோ ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொஃபஸர் வந்து இந்த 60 கிலோமீட்டருமே ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வராரு. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 12 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஐலாண்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 48 கிலோமீட்டர். ஸோ ப்ரொஃபஸர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இங்கே என்ன வராங்க? பெர்லின். ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஸோ ப்ரொஃபஸர் பேங்க்லேருந்து போயிட்டு ஐலாண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வர டைமும் ஸோ பெர்லின் வர டைமும் சேம். ஸோ டைம் வந்து இங்கே என்னவா இருக்கு? சேமாக இருக்கு. ஓகே, டைம் சேம்னா டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ப்ரொஃபஸர் பெர்லின். ப்ரொஃபஸர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 60 + 12 தட் இஸ் 72. பெர்லின் வந்து 48.
ஓகே, ஸோ ஸ்பீட் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, ஸோ 70/48. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 டேபிளில் வந்து 6 டைம்ஸ் 4 டைம்ஸ், அகெயின் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1. ஸோ ஒன்று ஓகேவா. ஸோ 1 தான், ஒரு யூனிட் தான் வந்து 4 km/h. நமக்கு என்ன வேணும், ப்ரொஃபஸர் அண்ட் பெர்லினோட ஸ்பீட் வேணும். ஸோ ஒரு யூனிட் தான் வந்து 4 கிலோமீட்டர்னா 3 யூனிட்ஸ் எவ்வளோ 12 கிலோமீட்டர் தான் வந்து 12 km/h தான் ப்ரொஃபஸரோட ஸ்பீட். 2 கிலோமீட்டர், ஸோ 2 × 4 2 யூனிட்ஸ், 2 × 4 8 km/h தான் பெர்லினோட ஸ்பீட். ஸோ ப்ராப்ளம் பார்க்க உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. உங்களுக்கு இதோட கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். A is twice as fast as B and B is thrice as fast as C. The journey covered by C in 1.5 hours will be covered by A in. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நம்ம இப்போ முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே 2 குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகி இருந்துச்சு. இந்த கொஸ்டினில் 3 குவான்டிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது சேம் ஓகேவா. ஸோ ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகே, இப்போ ஸ்பீடு A, B and C. A is twice as fast as B. B is thrice as fast as C. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ தெரியும், பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணால் மூணுத்தையும் வந்து ஒரே யூனிட்ஸில் வந்து மாற்றணும். ஸோ into 3 here into 1. ஸோ 6 3 1. இது வந்து என்னது ஸ்பீட். ஸோ டைம்னா என்னது 1/6 1/3 1/1. ஸோ டைமோட ரேஷியோ என்னது 1 2 and 6. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது டைமா. ஸோ சியோட டைம் கொடுத்துருக்காங்க. சி தான் வந்து 1.5 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 தான் 1.5 ஹவர்ஸ்னா 60ங்கிறது என்னது 50 ஹவர்ஸா. ஸோ ஒரு யூனிட் எவ்வளவா இருக்கும் 15/60 வந்து என்னது உங்களுக்கு 1 வந்து 1/4. நமக்கு என்ன வேணும் ஏ. ஸோ ஏயோட யூனிட்ஸ் எவ்வளோ 1. ஸோ 1/14 ஹவர்ஸ்னா, ஸோ ஏ வந்து 1/4 ஹவர்ஸ். ஸோ நமக்கு சப்போஸ் மினிட்ஸில் வேணும் அப்படின்னா 60 divided by 4, ஸோ 15 minutes. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து புது மெத்தட் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, எவ்வளோ காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளமையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கன்வென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கன்வென்ஷனலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்கட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எவ்வளோ ஈஸிங்கிறது. ஸோ டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோட பழைய வீடியோஸ் ரேஷியோ மெத்தடோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாங்கள் அப்புறம் ஒரு கேரக்டர்ஸ் நேம் யூஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்ன வெப் சீரிஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரகிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்கள் மீட் பண்றோம். Until then, bye bye.